அம்மா, ராசி அம்மாக்கு பொன் கோயந்த பொண்ணு இருக்கான். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு. நெருவி, எனக்கு பேத்தி பிறந்திருக்கிறான். சர்க்கரை அள்ளி போடு. என்னடா மாமா போறடா நீ? பாண்டியா, ராசி எப்படி இருக்கலாம்? அம்மாவும் குழந்தை நல்லா இருக்காங்களா ஐயா? அது போதும், அது போதும். எனக்கு இந்த பையனை பாரு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஐயா, ஒரு 2 தத்துவம் தோணுச்சு, அதான் சிரிச்சேன். என்னடா தத்துவம் சொல்லு. பேத்தின்னு ஒரு உறவு பிறக்குதுங்க. அது ஒரு அப்பாவை தாத்தாவா, ஒரு அம்மாவை பாட்டியா, ஒரு அண்ணனை மாமனா, கூடவே எவ்வளவு புது உறவு பிறக்குது பாத்தீங்களா? அட்டாடாடாடாடா, என்ன ஒரு தத்துவத்தை சொல்லிட்டடா நீ. கேட்டா உனக்கு புல் அரிக்குதா? எனக்கு புல் அரிக்குதுப்பா. அவன் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை இருங்க, இன்னொரு தத்துவத்தையும் சொல்லிடுறேன், மொத்தமா கொடுங்க. சாதாரணமா யாரா அழுதா வருத்தப்படுவோம், கூட சேர்ந்து அழுவோம். ஆனா ஒரு குரல் அழுதா மாத்திரம் சந்தோஷப்படுவோம். என்னது இது? பிறந்த குழந்தையோட குரல். என்ன பாராட்டுன்னு பார்த்தா பேசாம இருக்கீங்க? வண்டியா, குழந்தை பிறந்தது எத்தனை மணிக்குன்னு சொன்னேன்? காலையில் 4 மணிக்கு. மணி இப்போ 11 பொண்ணு செத்து பழைச்சிருக்கா. ஒரு புது உயிர் ஜனிச்சிருக்கு. அவங்க கிட்ட ஒன்றும் தகவலே இல்லையப்பா. சரிங்க, குழந்தை பிறந்த அவசரத்துல தகவல் சொல்ல மறந்துருப்பாங்க. சொல்லனா என்ன, நமக்கு தான் தெரிஞ்சு போச்சே. பிறப்புக்கும் இறப்புக்கும் கௌரவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. புறப்படுங்க, நம்ம போய் ராசியும் பேத்தியும் பார்த்துட்டு வந்துடுவோம். அதுவும் சரிதான். பாண்டியா, எந்த ஆஸ்பத்திரிடா? ஐயோ, அவசரத்துல கேட்க மறந்துட்டேங்க. அது பரவாயில்ல, நான் விசாரிச்சுக்கிறேன். நீ வண்டி ரெடி பண்ணு. சரி. என்னங்க, எல்லாத்தையும் மறந்து சம்பந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லுங்க, நம்ம கூட பேசுவாங்க. சொல்லுங்க, குமரன் பேசுறேன். மாப்பிள்ள, நான் ஜேகேபி பேசுறேன். பொண்ணு குழந்தையாமே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் ராசிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை பாருங்க, உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கோ என் மனைவிக்கோ தேவையில்லை. எப்ப உங்க பையனால ரசாபாசம் ஆச்சோ அப்பவே நமக்குள்ள இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. எப்படி பெலகாரி விஷயத்துல ராசிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த விஷயத்துல ராசி எனக்கு சப்போர்ட் பண்றான். தயவு செஞ்சு நீங்களோ உங்க குடும்பம் இங்க வந்து நான் என் மனைவியும் குழந்தையும் பிரியறதுக்கு காரணம் ஆயிடாதீங்க. என்னங்க, ஃபோன் பண்ணி பேசுனதுல மாப்பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அதான் நான் எதிர்பார்க்கலையே, மாப்பிள்ளை இவ்வளவு சுமூகமா பேசுவார் நான் எதிர்பார்க்கல. நான் எமோஷனல் ஆயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா, நம்ம ஃபோன் பண்ணி பேசினா எவ்வளவு நல்லா பேசுறாங்க. ஆமா, போன்ல ஊன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே என்ன நடந்ததுங்கிறத ஒரு கோர்வையா சொல்லிட்டு இருந்தார் மாப்பிள்ளை. ராத்திரி 2 மணிக்கு வலி எடுத்துச்சாமா ராசிக்கு. உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்களாம். 4 மணிக்கு சுகப்பிரசவமா. அது எல்லாம் ஒரே அவசரமா இருந்ததுனால நமக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டாங்களாம். எந்த ஆஸ்பத்திரிங்க? என்னங்க, மாப்பிள்ளை சரியா பேசலையா? எனக்காக போய் சொன்னீங்கல்ல? ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்.
வாங்க. என்ன சார் பேத்தி வந்தாச்சா? இப்போதான் ராசியும் குழந்தையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைச்சிட்டு வந்தோம். மாடியில் தான் இருக்காங்க, நீங்க போய் பாருங்களேன். ஏ ராசி, எங்க என் ராசாத்தி? புடி 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 சு 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 சு. ஏ ராசி, உன்ன மாதிரியே இருக்கா. என்னம்மா தூங்குறா? தூங்கட்டும் விடு. ஏ சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத, தூங்கட்டும் விடு. ஏ ராசிமா, அழுதுட்டு இருக்கியா என்ன? பச்சை உடம்புக்காரி நீ, அழுதா உடம்பு ஜென்னி காணும். பேசாம இரு. குழந்தை பிறந்து 4-5 நாள் ஆச்சு. அம்மா அப்பா சூர்யா யாருமே குழந்தை பார்க்க வரல. அடி அசடே, அவங்க மனசெல்லாம் இங்கதான் இருக்கு தெரியுமா? நான் வரப்ப கூட ஃபோன் பண்ணி பேசினேன். உடனே போய் பார்த்துட்டு நேரா இங்க வான்னு அண்ணி சொன்னாங்க. ஆரம்பத்துல இருந்தே என்னோட வாழ்க்கை போராட்டமா ஆயிடுச்சாத்த. ராசி, நீ இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். எப்படி எத்த முடியும்? குழந்தைய பாருங்க அத்தை, அப்படியே அம்மா மாதிரியே இருக்கா. இவளை பார்த்தா எனக்கு அம்மா ஞாபகம் தான் வருது. இவளை பார்த்து எப்படி சிரிக்கணும்னு தோணும், அழுகதான் வருது. நான் ஒரு யோசனை சொன்னா கேப்பியா? சொல்லுங்க அத்தை. ராசிமா, உன் பலம் நல்லா சாப்பிடணும், அப்பதான் பலம் இருக்கும். உட்கார் உட்கார். சங்கரி, உன் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணார். சக்தி டியூஷன்ல இருந்து குழந்தை பார்க்க இங்க வராளாம். நீ வீட்டுக்கு வரும்போது அவளையும் கையோட கூட்டு வர சொன்னார். சரிங்க. என்ன தூங்குறாளா? தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாத. டே ராசி, உன் பலம் உனக்கே தெரியல. நீ நினைச்சா எதை வேணா சாதிக்கலாம். தாய் தகப்பன் உறவு புகுந்த வீட்டுக்கு வந்ததோட அருந்துருச்சுன்னு வருத்தப்படாம அது எப்படி சரி பண்ணலான்னு பாரு. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. புண்ணியாதானம் செஞ்சு பேர் வைக்கும் போது குழந்தைய மாமா மடியில போட்டுதான் பேர் வைக்கணும். அதுக்காக எங்க அம்மா அப்பா சூர்யா எல்லாரும் வரணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அத்தை. நானும் என் குழந்தைய எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோன்னு பயம் கொடுத்து. சரி போன்னு சொல்லிட்டா? உன்னை போக சொன்னாலும் இந்த குழந்தைய வாசல் தாண்ட விட மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க சொத்து. நேத்தி உங்க பேத்திய பார்க்க போயிருந்தேன். சின்ன குழந்தை, பைரவியத்த மாதிரி நல்ல சிரிப்பு, கண்ணை திறந்து பார்த்துச்சு பாருங்க, அப்படி ஒரு அழகு. அவங்க வீட்டு சாயலே இல்லை. ஒரு பக்கம் பார்த்தா மாமா மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா சூர்யா மாதிரி இருக்கு, மொத்தத்துல அத்தை மாதிரி இருக்கு. ஏமா, குழந்தையோட குரல் எப்படி இருக்கு? என்னங்க, பிறந்த குழந்தைக்கு போய் குரல் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? சரி சரி, என்ன கிண்டல் பண்றதுலாம் இருக்கட்டும். மழை வரும் போல் இருக்கு, உள்ள வாங்க. ஏன் சக்தி, நீ ராசி வீட்டுக்கு யார் கூட போன? சங்கரி சித்தி கூட தான். அத்தை சீருன்னு கருப்பு வளையல், தங்க காப்பு, மைனன் செயின்லாம் போட்டாங்க. அதோட தங்க அரணா கயிறு கொடுத்து ஜேகேபி மாமா தான் போட சொன்னார்னு பொய் சொல்லி கொடுத்தாங்க. ராசி அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்ல வேலை, என் தங்கச்சி அங்க இருந்ததுனால என் பொண்ணுகிட்ட என் மானம் தப்பிச்சுது. அப்புறம் என்னை வெளியில அமிச்சிட்டு சங்கரி சித்தி ராசிக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நான் ஒட்டு கேட்டேன். என்ன சொல்லு? ஐயோ, நான் சொல்ல மாட்டேன், அது ரகசியம். ரகசியம் என்ன? சொல்லாம இருந்திருக்கணும். ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப சொல்ல மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒட்டு கேட்டியான்னு சங்கரி சித்தி கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். சரி, நான் சொன்னதை மனசோட வச்சுக்க, அண்ணா அண்ணிக்கிட்ட போய் சொல்லாதேன்னு சொன்னாங்க. என்னடி, எங்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம்? அத்தை கேக்குறேன்ல, சொல்லுமா. நீ இப்ப இருக்க ராசியா இருக்காத, பழைய ராசியா மாறு. தாய்மாமா மடியில குழந்தைய போட்டு பேர் வச்சாதான் ஒத்துக்குவேன், இல்லனா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லி சித்தி நல்லா உசுப்பேத்தி விட்டாங்க. ராசி என்ன சொன்னா? ராசி சரின்னு சொல்லல, வேணான்னு சொல்லல.
சங்கரி சொன்னா ராசி கேட்காம இருக்க மாட்டா. ராசி நல்ல முடிவு எடுப்பா. யார் என்ன நல்ல முடிவு எடுத்தாலும் சரி, நானும் என் பிள்ளைய அந்த வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன். என் பிள்ளை அடிச்சான்னா என்ன அடிச்சான ரெண்டு ஒண்ணு தானே. அப்புறம் அந்த வீட்டுக்கு என்ன போக சொல்றியா நீ? தப்புதான். எல்லார் முன்னாடி சூர்யாவை மாப்பிள்ளை அடிச்சது தப்புதான். ஆனாலும் வாக்கப்பட்டு போனது நம்ம பொண்ணு தானே. விரோதத்தை வளர்த்துக்க வேண்டாம், நம்ம தணிஞ்சு போனோம். குமரன் இங்க வந்து நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நான் மற்ற விஷயங்களை யோசிப்பேன். நாளைக்கு சூர்யா மடியில வச்சு பேர் வைக்க போறது நம்ம பேத்திக்குங்க. முதல் பேரா நம்ம சம்மந்தியோட அம்மா பேரும், ரெண்டாவது பேரா உங்க அம்மா பேரும் வைக்க வேண்டாமா? கொஞ்சம் யோசிங்களேன். என்னத்த நீங்க எவ்வளோ சொல்லியும் மாமா ஒன்றும் பேசாம போறாரு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஆமா அத்த, குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? ஏன் உன் பேர் வச்சிடலாமா? குமரன், எனக்கு உன்னோட கொஞ்சம் பேசணும். என்ன அடுத்த குழந்தை இப்போ வேணாம், இல்லை எப்பவுமே வேணாம், அதை பற்றியா? பேகனே பாரோ. எல்லாம் நடந்தும் ஒன்றுமே நடக்காத மாதிரி நீ இருக்கலாம், ஆனால் என்னால் இருக்க முடியாது. நீ இத்தனை நாள் என் குடும்பத்துக்கிட்ட அநியாயமாக நடந்துக்கிட்ட. நான் பேசாமல் உன் பக்கம் இருந்தேன். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாவோட பிலஹரி ராகத்துக்காக நான் போராடும் போது நீ நியாயத்தை உணர்ந்து என் பக்கம் இருந்த. அதனால தான். அதெல்லாம் சரி, இத்தனை நாளுங்கிற அப்போ இனிமே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண போறியா? ராசி, கேட்குறேன்ல, சொல்லு. அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் அப்படித்தானா? என்ன பண்ண போற? நான் இனிமே இப்போ இருக்கிற ராசி கிடையாது, பழைய ராசி. நீ உங்க அம்மா அப்பா யாராவது நியாயமா பிஹேவ் பண்ணலன்னா நான் குழந்தை தூக்கிட்டு கண்காண இடத்துக்கு போயிடுவேன். என்ன பயமுறுத்துறியா? சூர்யாவை அடிச்சுப்போ பொறுத்துக்கிட்ட ராசி. வளகாப்புக்கு என் அம்மா அப்பா வரக்கூடாதுன்னு சொன்னப்போ பொறுத்துக்கிட்ட ராசி. ஹாஸ்பிட்டலில் கூட என்னையும் என் குழந்தையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டோன்னு சொன்னப்போ பொறுத்துக்கிட்ட ராசி. இனிமேல் எதுக்குமே பொறுத்துக்க மாட்டா. உங்கள் வீட்டு வழக்கமும் சரி, எங்கள் வீட்டு வழக்கமும் சரி, குழந்தைய மாமா மடியில் போட்டு பேர் வைக்கிறதா முறை. அந்த வழக்கத்தை மாற்ற நான் விரும்பலை. குழந்தைக்கு பேர் வைக்கும்போது சூர்யா எங்கள் அம்மா அப்பா இருக்கணும். உனக்கு நாளை வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ளே உன் முடிவு சொல்லு. சூர்யா, எங்க கிளம்பிட்டு இருக்க? நீங்களும் நானும் வெளில போனா இசையை பாடுவோம், இல்ல இசையை கற்பனையில தேடுவோம். அதுக்கு நான் வெளியே போகணுங்கிற அவசியமே இல்லை. இங்கேயே நான் அதைத்தானே செஞ்சிட்டு இருக்கேன். அம்மா எங்கடா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா, நான் வரேன். உங்க சம்மதி, உங்க மாப்பிள்ள, அவங்க அம்மா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க போற வரைக்கும் என்ன கூப்பிடாதீங்க, எனக்கு டெலிகேட்டா இருக்கும். சம்மதி, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க சம்மதி, உட்காருங்க உட்காருங்கம்மா. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? உட்காரு. சம்மந்தி, நாங்க வருவோம்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்கல, ஆனா இப்படி நடக்கணும்னு என் மனசு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது. என்ன சொல்றீங்க? சம்பந்தி, ஒரு கலைஞனுக்கும் ரசிகனுக்கும் உள்ள உறவு அவ்வளவு சீக்கிரம் முறிஞ்சு போகாது. 101 வார்த்தை.
ஆமா, சம்பந்தியம்மா இல்லையா? பைரவி கோயிலுக்கு போயிருக்கிறா, இப்போ வர நேரம் தான். அப்படியா? அவங்கள நேர பார்த்து குங்குமம் கொடுத்து கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஆமா சம்பந்தி, வர வெள்ளிக்கிழமை நம்ம பேத்திக்கு தொட்டில் போட்டு பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். குழந்தைய மாமா மடியில போட்டு பேர் வைக்கிறது தான் வழக்கம். அதனால நீங்க சம்பந்தியம்மா மட்டும் இல்ல, சூர்யாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். நானும் பைரவியும் கண்டிப்பா வரோம். சூர்யா வருவானா மாட்டான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன் வரமாட்டான்? நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்ல, அதே மாதிரி அவனும் வரணும். மிஸ்டர் குமரன், அடிச்சவன் நீ, அடிப்பட்டவன் நான். அந்த அவமானத்தோட வலி இன்னும் எனக்கு போகல. சாரி, நான் வரல. பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா? இப்படி பேசுவான்னு தெரியும், அதனாலதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். உட்கார்றேன். உட்கார். உங்க 2 பேருக்குமே நான் சொல்றேன் கேட்டுங்க. பெரியவங்க நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கா இப்படி? லெட்ஸ் ஃபர்கெட் த பாஸ்ட். சூர்யா, நீயும் கட்டாயம் ஃபங்க்ஷனுக்கு வர. சூர்யா, பெரியவங்க நேரா வந்து கூப்பிடும் போது அதை மதிக்கணும். வரேன்னு சொல்லு. சரி, வரேன். சம்பந்தியம்மா இப்ப வந்துருவாங்களா? வந்துடணும் போங்க. இல்ல, ராசி பச்சை உடம்புக்காரி குழந்தையோட தனியா இருக்கா. ஐயோ, நீங்க அவளுக்காக வெயிட் பண்ண வேண்டாமா, நான் சொல்லிக்கிறேன். நீங்க போங்க, என்ன ஃபார்மாலிட்டி என்ன இதுல? சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு போன்லயும் பேசுறேன் அவங்க கிட்ட. அப்போ நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. சரி, பத்திரமா. அப்பா, நான் வரலன்னு ராசிக்கு போன் பண்ணி சொல்லிடுவா. வரலையா? சூர்யா, எனக்கு உன்னுடைய உணர்ச்சிகள் புரியுதுப்பா. நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்காக வர வேண்டாம், ராசிக்காக கூட வர வேண்டாம். உங்க அம்மா பைரவியை நினைச்சுப்பார், அவளுக்காக கண்டிப்பா நீ வரணுயா. பாவம் மனசுல எதிர்பார்ப்புகளை ரொம்ப வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. ராசி நம்ம வீட்டுக்கு தான் பிரசவத்துக்கு வரப்போறான்னு நினைச்சு கிட்டத்தட்ட 3 ஹாஸ்பிட்டல்ல ரூம் புக் பண்ணி வச்சிருந்தா. நிலைமையை பாரு. ராசிக்கு குழந்தை பிறந்தப்புறம் கூட அவ இன்னும் ராசியும் பார்க்கல, இந்த குழந்தையும் பார்க்கல. பாவம் குருமூர்த்தி வீட்டுக்கு போய் பத்திய சாப்பாடெல்லாம் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு வந்திருந்தா. உனக்கு அவமானம்னு எல்லா ஆசைகளையும் அப்படியே மென்னு மொழிகிட்டான். நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்றேன், உங்க அம்மாவுக்காக நீ கண்டிப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்யா. சரிப்பா. தேங்க்ஸ் ரா. தேங்க்யூ. கோயிலேருந்து வந்துட்டியா? ஏங்க, சம்பந்தி வீட்டிலேருந்து வந்துட்டு போனாங்களா? எப்படி கண்டுபிடிச்ச? கீழே பழத்தட்டு பார்த்தேன். ஆமா, எல்லாத்தையும் மறந்து மாப்பிள்ளை இங்க வந்திருந்தார். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நான் அதை கேட்கல. மாப்பிள்ளை நடந்துக்கிட்டதுக்கு நம்ம சூர்யா கிட்ட மன்னிப்பு கேட்டாரா? பழசெல்லாம் மறந்துடலான்ட்டு சம்மந்தி சொன்னாரு. மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? பைரவி, எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க இங்க வந்ததே பெரிய விஷயம் இல்லையா? என்ன பைரவி? நாம இந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாங்க. தினம் தினம் உன் மகா எப்படி இருக்காளோ நினைச்சு உருகிட்டு இருக்கல, இப்ப அவளை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்க. எனக்கு என் மகளையும் பேத்தியும் பார்க்கறது முக்கியம் இல்லைங்க. என் பிள்ளையோட மான அவமானங்கள் தான் முக்கியம். எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அங்க போய் மறுபடியும் மாப்பிள்ளை சூர்யாவை அவமானப்படுத்திட்டா என்னால தாங்க முடியாதுங்க. நமக்கு பிறந்தா அது வாரிசு, வாரிசுக்கு பிறந்தா அது சந்ததி, நம்ம சந்ததி. அது அங்க பிறந்திருந்தாலும் நம்ம போய் இதை பார்க்க வேண்டாமா?
பைரவி, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. சூர்யாவை பற்றி தானே? கவலைப்படாத, அவனுக்கு அங்கே எந்த அவமானமும் ஏற்படாம நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, சஹானா பேசுறேன். வெல் மேடம், இது ஆகாஷ். நீங்க போன்ல கேட்ட குரலுக்குரியவங்க பேரு இந்து. கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க தமிழ்ச்சங்கத்துல குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி தராங்க. ஐயோ, அப்படியா? சொல்லியா? அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல, டோர் நம்பர் 99. மெயின் ரோட்ல இருந்து உள்ளுக்குள்ள போகணும். ஃபார்ம் ஹவுஸ் வித் ஸ்விம்மிங் பூல், நடுவுல வீடு. ஓகே? டே ஆகாஷ், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஜென்டில்மேன்னு ப்ரூவ் பண்ணிட்டடா. தேங்க் யூ பிரதர். Okay for the thank you, but not okay for the brother. யார் வேணும்? இன்னும் மேடம் பார்க்கணும். அவங்க கார்டன்ல இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. என்ன வந்து உட்காருங்க. உட்காருமா, சொல்லிட்டு வரேன். அம்மா உங்களை தோட்டத்துக்கே வர சொன்னாங்க. அங்க பேசிக்கிறாங்களாம். சரி. வா. வணக்கம். யார் மணி? என்ன விடுங்க, இவ்ளோ அமைதியான இடம் கொழும்புல இருக்கா? இருக்கே. இதுக்கெல்லாம் ஒரு ரசனை வேணும்ல? ஆமா, நீ அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க எவ்வளவு யோசிச்சாலும் நான் யாரும் தெரிய போறதே இல்ல. ஏன்னா நாம 2 பேரும் சந்திச்சுக்கிட்டதே இல்ல. இப்படி வந்து உட்கார். எவ்வளவு நேரம் இப்படியே பார்த்துட்டு இருப்ப? இந்த சிரிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க.
அப்போ சிரிக்காட்டா அழகா இல்லையான்னு வழக்கமா கேட்பாங்க. நீங்க கேட்கல, அது எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சிரிக்காட்டாலும் அழகா இருக்கீங்க. சரி, யார் நீ? வழி தப்பி வந்த சுட்டி குழந்தை மாதிரி சட்டுன்னு ஒட்டிக்கிற. என் பேரு சஹானா. சஹானா? ஸ்வீட் நேம். யாருக்கும் கட்டுப்படாத ஒரு திமிர்காரி, முர்சுடு, மினி சைத்தான். அப்பா இப்படிதான் திட்டுவார். அது சரி. இந்த மினி சைத்தானுக்கும் இந்துவுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அதை பத்தி பேசலாமா? பேசலாம். ஒரு நாள் காலையில 11 மணி இருக்கும். அப்பாக்கும் எனக்கும் ஒரு சின்ன கிளாஷ். பெரிய டிஷ்ஷும் 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 டிஷ்ஷும். நான் வாக் அவுட் பண்றேன்னு சொன்னேன். அவர் தான் எங்க போற அப்படின்னு கேட்டார். நான் டக்குன்னு ஃபோன் எடுத்து பட்டு பட்டுன்னு ஃப்ரெண்டுக்கு டயல் பண்ணேன். பண்ணினா ஹலோன்னு சொன்னேன். உங்க குரல். ராங் நம்பர்ல உங்க குரல். ஃபோன் மூலமா உங்க பாட்டு கேட்டேன். அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேன். அவ்வளோதான். சஹானாவோட கோவம் டம் டமாடம். சாஃப்டா பூனைக்குட்டி ஆயிட்டேன் தெரியுமா? அது என்னமோ அந்த பாட்டு எனக்காகவே பாடின மாதிரி இருந்தது. சரி, ஏன் அந்த அளவுக்கு அந்த பாட்டு உன்னை நெகிழ வச்சிருக்கு? அந்த பாட்டுலயே என் பேர் வந்ததே, சஹானான்னு. ஓ, அந்த பாட்டா? சரி, இந்த பூனைக்குட்டி இந்துவை எப்படி கண்டுபிடிச்சது அப்புறம்? அதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா நான் விடலையே. நண்பர்கள் வட்டாரத்துல இந்த சஹானா ஒரு குட்டி மகாராணி. யாரங்கே இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாரென்று கண்டுபிடிங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டேன். அங்க போனாங்க, இங்க போனாங்க, 4 பக்கமும் ஆட்கள் போனாங்க. கண்டுபிடிச்சாங்களே அந்த குரலுக்கு சொந்தக்காரி இந்து என்று. சஹானா லேண்ட் ஆயிட்டார். என்னை தேடி கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, நான் இல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க பாடின பாட்டு என்ன அவ்வளோ ஹார்ன் பண்ணிடுச்சு. இன்னும் சொல்ல போனா என்னை இன்னும் சுத்தி சுத்தி துரத்துது. அப்பா வேற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாரு. அது எதுக்கு? இந்த அடங்கா பிடாரிய அடக்கினதுக்கு. புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனா அது எனக்கு பிடிக்காத காஸ்டியூம். உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. நீ கட்டினா கூட தான் அழகா இருக்கும். ஐய, நானா கால் தடுக்கி விழுந்து கவுந்துருவேன். புடவை இல்லைன்னா என்ன, ஹாஃப் சாரி, அதான் அந்த தாவணி, அதை வேணா கட்டு, உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஐய, ஹாஃப் சாரியா? ரெட்டை பின்னல் போட்டுக்கிட்டு அச்சு பிச்சு மாதிரி. ப்ளீஸ் வேண்டாமே. சரி, முதல் தடவையா வந்திருக்க, மூச்சு விடாம வேற பேசிட்டு இருக்க. தாகத்துக்கு என்ன சாப்பிடுற? தாகமா? உங்களை பார்க்கணும்னு தாகம்தான். அதான் இப்ப தீந்து போச்சே. எதுக்கு எடுத்தாலும் ரெடிமேட் பதில். சரி, ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், வேற என்ன வேணும் சொல்லு. உங்க ஃபோன் நம்பர் வேணும். நான் எப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் நீங்களே லைன்ல வந்து என்னோட பேசணும். இந்த வீட்டுக்கு சுதந்திரமா வர உரிமை வேணும். முக்கியமா நான் வரும்போதெல்லாம் நீங்க பாட்டு பாடணும். இவ்வளோ வேணும். செல்லம்மா, என் ஹேண்ட்பேக்கை கொண்டு வா. அவ்வளவுதானே. நீ சர்வ சுதந்திரத்தையும் எடுத்துக்கோ. இந்த வீட்டுக்கு எப்போ வேணா வரலாம், நீ எப்போ வேணா ஃபோன் பண்ணலாம். இந்த என்னோட விசிட்டிங் கார்டு. அப்புறம் நீ ஃபோன்ல கேட்ட பாடல் இந்த கேசட்ல இருக்கு. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு ஸ்விம் பண்ண தெரியுமா? தெரியுமே. எனக்கு ஒரு ஆசை, கேட்கட்டுமா? என்ன? நீங்க எந்த ட்ரெஸ் போட்டு ஸ்விம் பண்ணுவீங்க நான் பார்க்கணும். ராஸ்கல், சைத்தான் சைத்தான், மினி சைத்தான் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. சரி, நான் புறப்படுறேன். ஆனா சொர்க்கத்தை விட்டு போறோமேன்னு இருக்கு. ரம்யமான இந்த இடத்த சொல்றியா? உங்க பக்கத்துல எத்தனை நேரம் இருந்ததை சொல்றேன். வரேன்.
அடடடடா, என்ன கண்கொள்ளா காட்சி! சிவப்பழமா? இது என்ன இது திடீர் மாற்றம்னு பாக்குறியா? திடீர்னு எல்லா சாமிக்கும் நல்ல நேரம் வந்துட்ட மாதிரி இருக்க. என்ன ஆச்சுமா? தனபாலா, தப்பு பண்ணிட்டோம்டா. பெரிய தோட்டம் போட்டு ஹாலு ரூமுன்னு பெருசு பெருசா கட்டியிருக்கோம். ஆனா சுவாமிக்குன்னு ஒரு ரூம் கட்டாம விட்டுட்டுமேடா. ஏமா, இந்த பிரபஞ்சமே அவரது, அவருக்கு நீ ரூம் கட்டி கொடுக்கணுமா? கோயிலுக்குள்ள இருக்க வேண்டியவரை நம்ம சௌரியத்துக்கு கும்பிட வீட்டுக்குள்ளேயே சாமி ரூம் கட்டி வச்சுக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. சாமி கும்பிடணும்னு தோணுனா நாம கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், தரிசனம் பண்ணணும், கூட்டத்தோட கூட்டமா கும்பிடணும். அதை விட்டுட்டு அது நேர வேஸ்ட்னு காருக்குள்ளேயே சாமி விக்கிரம் வச்சுக்கிறது, போட்டிருக்கிற மோதிரத்துல சாமியை வச்சுக்கிறது, பாக்கெட்டுக்குள்ள சாமியை வச்சுக்கிறது, இதெல்லாம் சாமியை ஏமாத்துற வேலைமா. ஏன் நீ சாமியை ஏமாத்துறேன்னு அவருக்கு புரியாதா? அகம் பிரம்மாஸ்மி தத்தவம் அசி, யானே பிரம்மம் நீயும் அதுவே. அப்படின்னா உனக்காக கட்டிருக்கிற இந்த வீடே கோயில் தானேமா. உங்ககிட்ட போய் நான் பேச்சு கொடுப்பேனா? என்ன கொஞ்சம் மாத்திக்கணும்னு தோணுது, அதான் இப்படி. மாத்திக்கணும்னு சொல்லிக்கிட்டே ஏமாத்திக்கிறியம்மா. ஏன் இப்படி? தனபாலா, 4 மனுஷங்களை பார்க்கறப்பதான் நாம எப்படி இருக்கும்னு தெரியுது. மா, உலகத்தை வேடிக்கை பாரு. வேடிக்கை பார்க்கறப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். லைஃப்ல அதை அடாப்ட் பண்ணி பார்க்காது. இன்னைக்கு ஒரு விபத்து நடக்கும், உடனே நாம பகவானே இப்படி ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் ஏற்படுத்தி மக்களை அழிக்காதேன்னு வேண்டிப்போம். நமக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பான், ஊர்ல இத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, அதுல இவன் போயிடக்கூடாதான்னு வேண்டிப்போம். என்ன கான்ட்ரடிக்ஷன் பார்த்துக்க. மனசு போகிற போக்குல வாழ ஆரம்பிச்சா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்காதுமா. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் நாளையிலேருந்து குடிக்கிறத நிறுத்துறதா முடிவு பண்ணியிருக்கேன். நாளை என்பது எப்போதும் வராது. என்னடா வராது? வராது, வந்தால் சூரியன் மேற்கே உதிக்கும். போடா, எப்பவுமே நீ விதண்டாவாதம் பேசுறவன். எனக்கு என்னமோ இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுது. எங்க போன? யார பார்த்த? உனக்கு இன்னொரு டேட் ஆஃப் பர்த்தா? புதுசா பிறந்து வந்திருக்க? ஆமா, நேத்தான் புதுசா பிறந்தேன். இந்து வீட்டுக்கு போய் இந்துவை பார்த்த உடனே எனக்கு என்னெல்லாமோ ஆயிடுச்சு. அவதான் என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறா. அப்படியா? இங்க வந்திருந்தாங்களா? அடடடடா, நம்ம வீட்டை தேடி வந்த பெண்ணை மிஸ் பண்ணிட்டேனே. இத்தனை நாள் நானும் தான் அவளை மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நேத்து அவளை பார்க்க போறப்போ மணி 6 ஆயிடுச்சு. பேச பேச நேரம் நெருங்க நெருங்க எனக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கை நடுக்கும் என்ன காட்டி கொடுத்துடுச்சு. அவளுக்கு முன்னால நான் கூணி
கூனி குறுகி போயிட்டேன் தெரியுமா? ஏன் கூனி குறுக்கணும்? பலத்தை காட்டுறதுக்கு எந்த மனசனும் தயங்குறது இல்லை. ஆனா பலகீனத்தை காட்டுறதுக்கு மட்டும் பயப்படுறான். ஏன் பயப்படணும்? இதுதான் நான் வெளிப்படையா இருக்கணுமா? அந்த தைரியம் எனக்கு இல்லடா. கைகாலெல்லாம் ரொம்பவே உதற ஆரம்பிச்சிடுச்சு. என் பலவீனத்தை வெளிப்படையாவே நான் ஒத்துக்கிட்டேன். அவ ஆச்சாரத்துக்கு முன்னால செதஞ்சு போன என் கலாச்சாரம் தலை குனிச்சு நின்னுது. அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு குழந்தைய அணைக்கிற மாதிரி என்ன அணைச்சுக்கிட்டா. ஆறுதலா பேசினா. பழகினது பழகிட்டீங்க, இந்த பழக்கத்தை விடுறதுக்கு பழகிக்கிங்க, இல்லையா தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க எனக்கு அட்வைஸ் பண்ணான். ஆச்சாரமா இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி ரியாக்ட் பண்றது ஆச்சரியம் தான். இந்த மாதிரி நேரத்துல சில பேர் கம்பளி பூச்சியை பாக்குற மாதிரி என்ன பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் குலகாரியை பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. இந்த பொண்ணு அனுசரணையா அனுதாபத்தோட இறக்க உணர்வோட என்ன பார்த்தா தெரியுமா? ஒருவேளை அவங்களுக்கும் இந்த பழக்கம் உண்டோ என்னவோ. வாய கழுடா. சாரிமா, சும்மா பேச்சுக்கு சொன்னேன். இந்த ப்ராப்ளம் உமனை மன்னிச்சிருமான்னு நான் சொன்னேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? நீங்க ப்ராப்ளம் உமன் இல்ல, என் உமன் வித் எ ப்ராப்ளம்னு தான் நான் உங்களை பாக்குறேன்னு சொன்னா. இந்துன்னு இந்து புராணம் படிக்கிறதுல இருந்து ஒண்ணு மட்டும் புரியுது. அவனை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்காமா. அந்த வைப்ரேஷன் வந்து நீ இன்னும் வெளியே வரல. தனபாலா, எனக்கே அந்த மாற்றம் தெரியுதுடா. நான் குடிக்கிறத நிறுத்திடலாமான்னு பாக்குறேன். நிறுத்த முடியுமான்னு தான் தெரியல. ஆனா நிறுத்தணும்னு ஒரு சிந்தனை வந்ததே, அதுவே பெரிய மாற்றம் தான்டா. அப்படி முடிஞ்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா. என்னோட உட்கார வச்சு உன்னையும் என்ன மாதிரியே மாத்திருக்கேன். வெளிய வாசல் போகாம, வெளிய ஜனங்களோட பழகாம, எப்பவும் தனிமைன்னு ஒரு தீவாவே இருந்துட்டு பாத்தியா? நீ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். உன் வாழ்க்கைய உன் போக்குல அர்த்தப்படுத்த. பட்ட கவலுக்கு கொஞ்ச நாள்னு குடிச்சு உன் வாழ்க்கைய சில்லறையா செலவடைஞ்சிச்சு. மிச்ச வாழ்க்கையாவது நல்லபடியா சந்தோஷமா வாழ்ந்துக்கணும். சரி, அவளை கூப்பிட போன விஷயம் என்னாச்சு? கொலுவுக்கு நிச்சயமா அவ வரேன்னுட்டா. நீயும் மீட் பண்ணி பேசு. அவளை உனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காத ஜீவராசி எதுவுமே இல்லம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல். அதுல உங்க இந்துவும் ஒருத்தியா இருப்பாங்க. நாட் பியாண்ட் தட். என்னென்னமோ எதிர்பார்க்காத அம்மா மாதிரி பிஹேவ் பண்ணி போதும். கரெக்ட்? என்ன அம்மாவை பார்க்கணுமா? ஆமா. சரி, இப்படி வந்து உட்காரு. அந்த சேர்ல உட்காரு. உட்கார்.
என்னம்மா போன திரும்பி வந்துட்ட? ஆமா, பாதி தூரம் போனேன். அப்புறமா தான் பார்த்தேன். என்ன எதையா விட்டுட்டு போயிட்டியா? ஆமா, விட்டுட்டு போயிட்டேன். என்னத்த? அதான் பார்க்குறேன். ஏதாவது சாவியா இல்ல பர்ஸா? இங்கதான் எங்கேயாவது விட்டுட்டு போயிருப்பியா? என்ன விட்டுட்டு போயிட்ட? அதுவா, என் மனசு விட்டுட்டு போயிட்டேன். அப்போ எடுத்துக்கிட்டியா? இங்கேயே இருக்கட்டும், நான் வரேன். உங்களை நான் ஹக் பண்ணிக்கலாமா? உனக்கும் எனக்கும் பொதுவினிலே இருக்கும் நெருக்கம் எதனாலோ உள்ளே உறங்கும் ஏக்கத்தையே வெளியே இசைத்தோம் அதனாலோ பூர்வ ஜென்ம பந்தத்தில் ராகம் என்னும் பாலத்தில் ஒன்றாய் சேர்ந்தோம் சஹானா என் சஹானா என் சஹானா என் சஹானா